ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் ஒரு அதட்டல் போட்டுச்சுன்னா இப்படி தான் நீ செய்யணும்னு சொன்னால் அந்த தகப்பன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா? ஏன்னா குழந்தையினுடைய அறியாமை என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். ஒரு குழந்தை வந்து அழுது கொண்டு இருக்கிறது, ஒரு கடையில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறேன், குழந்தை அழுவுது. எதுக்கு அழுவுது? அந்த ஒரு பொருளை கேட்டு அழுகிறது. அதை வாங்கி கொடுத்தால்தான் என்ன என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இதயத்தில் வந்தது. அவங்க அப்பா அடிக்கிறார். நான் கூட நினச்சேன் ஒரு குடும்பக்கார தகப்பனாக இருப்பாரோ, குழந்தை அடிக்கிறாரு, அது என்ன கேட்குது. அப்புறம் நான் மெதுவாக அவரிடத்தில் பேசினேன். என்ன சார் பாவம், ஏதோ ஜூஸ் கேட்குதா, அதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னப்போ தான் அவர் சொன்னார், அது ஜூஸ் கேட்டால் பரவாயில்ல ஃபாதர், அதெல்லாம் வேணுமான்னு கேட்குறேன், வேணாங்குது. அந்த பாட்டில் வேணுமான்னு சொல்லி ஒரு பாட்டிலை காட்டுறாரு. அது ஃபினாயில் பாட்டில் அடுக்கி வச்சுருக்குறாங்க, அதுதான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுவுது. இதை ஒரு தகப்பன் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? இன்றைக்கி நிறைய நேரம் அப்படி தான் கடவுள் நம்மளை வந்து சில வேலைகளில் கண்டித்து திருத்துவார். அது புரியாத போது நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஹோட்டலுக்கு போனோடனே ஆர்டர் போடுற மாதிரி, இவருக்கு பூரியை கொடு, அவருக்கு தோசையை கொடு, எனக்கு ஒரு ஊத்தாப்பம் கொடுன்னு நம்ம கேட்குறது போல் கடவுள்கிட்ட ஆர்டர் போடுறோம். இல்லை, அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் தோற்று போகிறது.